ஹைடா சுகர்ஸ், ஹாப்பி ஆர்மி டே. டுடே வந்து எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த ஒன் ஷாட்டே போதும்னு நினைக்கிறேன். ஓகேவாடா, இந்த ஒரு எஃப்எஃப்லாம் வராதுடா இன்றைக்கி ஒன்ல இந்த ஒன் ஷாட் மட்டும்தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. இன்டர்வியூ பார்த்துடலாம். உங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஓகேவா, உங்களுக்குள்ள குட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னங்கிறதா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டேய் போங்கடா எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. இந்தாடி நில்லு, என்னன்ற இப்போது? டேய் ஜேகே வேண்டாம், வந்தேன் வாயை உடச்சிருவேன். டேய் இல்லை என்னன்றேன், இதுக்கு இப்படி போயிட்டுருக்குற? சும்மா வந்துடு வீட்டுக்கு ஒழுங்கா. நானும் வர முடியாது, போங்கடா. வாயன் வர்றையா இல்லையா? வர முடியாது சுகா, போயிடுங்க கம்முன்னு. உங்கள் பிள்ளைங்கள நீங்களே பார்த்துக்குங்க. உங்களுக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன்னா பார்த்துக்குங்க நீங்களே, சரியா? நான் போயிட்டு வரேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்றீங்க. ஏய் போனேன்னு வச்சுக்குவேன், மனுஷனாக இருக்க மாட்டேன்டி. வாடா டேய், வா ஜிமினா வா, இப்போ தான் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படி பேக் அடிச்சிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் வர்றாரு. நீங்கள் ஆரம்பம் பார்த்தோன்னே, என்னை விட ஹைட்டாக இருந்துட்டா நீ பெரிய இவனா? என்ன அந்த பேச்சு பேசுன? இப்போ பேசுடா, என்ன உம்மா கட்டையோடு நின்றுட்டுருக்க, பேசு அப்படின்றீங்க. அப்போ ஆரம்பம், ஏய் வேணாம், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ரோட்டில் எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, ஒழுங்கு முடியாத வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போய் எதாவது இருந்தாலும் பேசிக்கலாம். முடியாது, நான் வரமாட்டேன். டேய் எவன்டா அது? நீயா? அவனுங்களாம் பின்னாடி வராங்கன்னா நீங்கள் முன்னாடி வருவியா? உனக்குள்ள கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை இருக்கா? வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்னு தான் பேர். நீ எல்லாம் மனுஷனா? ஒரு பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணுன்னு உங்களுக்குலாம் இருக்கா? இங்கே பாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ அந்த பார்ட்டிக்கு வர்றதா இருந்தால் நீ வரவே வேண்டாம். நீ வீட்லேயே இரு, நாங்கள் எங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிறோம், சரியா? என்ன குறைச்சல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்னா உன்னெல்லாம் 7 குழந்தை பெற்றவன் எவனாவது சொல்லுவானாடி? ஏன்டி இப்படி பண்ணுற? எங்களுக்கு பொசிசிவ் ஆகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் என்ன உனக்கு? ஏன் நான் இது என்ன குறைச்சலாம் நான் இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டேன்னு 7 பேர் எங்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறீங்க. நான் இப்படித்தான் வருவேன். உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கங்க. ஏய் வேண்டாம், பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். நீ ரொம்ப வாயடிச்சிட்ருக்க. ஜெய்ஹோ நீயுமா? ஆமாம் நானும் தான். பின்னாடி விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்புறம் எங்களெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. ஜெய்ஹோப் அப்படின்னு நீ தான், நான் வரவே மாட்டேன். வராட்டி போடா, நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. உங்கள் அம்மா வீட்டுக்கு தான். எது உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறியா? அடியே நாங்களாம் நின்று பேசிகிட்டு இருக்கோண்டி, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்க. எங்களுக்கெல்லாம் என்னடி மரியாதை இருக்குது? வேண்டாவி, கம்முன்னு போயிடு. போக முடியாதுடி, என்னடி பண்ணுவ அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாரு. நீங்களாம் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆகிட்டு, என்ன சார், என்ன வேணும் உங்கள் 7 பேருக்கும்? எதுக்கு இந்த பொண்ணை பின்னாடி வந்துட்டுருக்கீங்க? இப்படி பப்ளிக்கில் எதுக்கு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னா, இவன் எங்கள் பொண்ணாட்டிக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், இவன் எதுக்கு வரைஞ்சி கட்டிட்டு வரான் அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, என்ன மேம் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. வந்துட்டான்ல, நம்மக்கிட்ட வாங்கி கட்டுறதுக்குனே வர்றானுங்க. காலையிலேருந்து இவன் மேலே இருந்த கோவத்தை இப்படி காட்டிட வேண்டியதான்டா அப்படிங்கிறாரு. டேய் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சுகா தான் சொல்கிறாரு. அப்போ ஜிகே தான், முடியாது, நான் நல்லா பயங்கர கடுப்பில் இருக்கேன், இவன் வெளியில் வந்ததே தப்பு, இதில் இவன் வேற வந்து பேசுகிறான், ஐயோ என்னால் டென்ஷன் தாங்க முடியல ஹயாங் அப்படிங்கிறாரு. இப்போ சுகா தான், சரி விட பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. நீங்களா அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, சார் என்னை காப்பாற்றுங்க சார், இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க சார் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து அந்த பர்சன்கிட்ட வலிஞ்சு பேசுகிறீங்க. அந்த நம்ம பாய்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரியுது. நாங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட வலிஞ்சு பேசுகிறோம், அப்படி தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், எங்ககிட்ட வந்து வளைஞ்சு பேசுகிறீங்க அப்படின்ட்டு அப்படி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அந்த பர்சன் பின்னாடி போய் நினைக்கிறீங்களா? அந்த பர்சனாக இதுதான் சாக்குன்ட்டு உங்களை அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு, சார் போங்க சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க ஒர்க்கர் அவங்கள பார்க்க விடுங்க அப்படின்ட்டு அப்படியே தள்ளுறாங்கடா.
அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் வந்து அந்த பையன் கையை இழுத்துட்டு, டேய் ஜாக்சன், உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வம்பு? டேய் இவங்க பிடிஎஸ்டா அப்படிங்கிறாரு. எது இவங்களா? அப்போ இந்த பொண்ணு, டேய் அவங்க ஒய்ஃப்டா. என் ஒய்ஃபா? டேய் என்னடா சொல்கிற? அந்த 7 குழந்தைங்களுக்கு அம்மாவா? ஆமாண்டா. டேய் பார்த்தா சத்தியமாக அப்படி தெரியலடா. தெரியாது உனக்கு, எந்த பொண்ணை பார்த்தாலும் பின்னாடியே போயிடுறது. யாரையும் நல்லா விசாரிக்க மாட்டேயாடா? பொண்ணு காத்தா போதும் பின்னாடியே போய் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன். அவங்க 7 பேரோட பொண்டாட்டிடாவ அவனை ஒருத்தங்கையில் சிக்கினாலே ஒன்று சிதைச்சிருவானுங்க. 7 பேர்கிட்ட போய் தொக்கா மாட்டிருக்கியடா, வரா வந்துரு, இப்போவே வந்துரு, தப்பிச்சிடலாம், சொன்னா கேளுடா அப்படிங்கிறாரு. டேய் கொஞ்சம் ஃபிகர் நல்லா இருக்குடா. நல்லா தாண்டா இருக்கும், 7 பேர் இல்லைடா, 7 பேர் எப்படி நிற்கிறானுங்க பாரு முன்னாடி, எல்லாம் விட்டு அவனை கண்ணிலே கொன்றுவானுங்க போல் இருக்கே அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்சனுக்கா கொஞ்சம் அள்ளு விடுது, இருந்தாலும் உங்களை வந்து விட முடியல அவனால். அது எப்படி இவ்வளோ சூப்பர் ஃபிகரை விட்டுட்டு போக முடியுமா அப்படின்ட்டு பாய்ஸ் கூட வந்து முன்னாடி நின்றுட்டு, சார் இங்கே பாருங்க சார், உங்கள் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்னா அது வீட்டோட வச்சுக்கணும், ரோட்டுக்கு வந்தால் அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் தெரியும்ல உங்களுக்கு அப்படிங்கிறாரு. எது என்ன சொன்னேன்? சார் அது வந்து சார் என்ன ரொம்ப பல்காக இருக்கான், இப்போ அடிச்சிருவானோ, நம்மளுக்காக அது சார் எதாக இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாரு. நீங்களா ஏய் என்ன வர்றவங்களெல்லாம் சும்மா பேசி பேசி மிரட்டி அனுப்பிட்டுருக்கீங்க, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்றீங்க. ஏய் ரொம்ப வாயடிக்கிறடி, ஒழுங்க மரியாதையாக வீட்டுக்கு வந்துரு, பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு உன் பின்னாடி வந்துட்டோம், ஒழுங்க மரியாதை வா, போய் பசங்களை பார்க்கலாம். போங்கடா, நீங்களாச்சும் உங்கள் பசங்களாச்சும் எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, போயிருங்க. நீங்கள் 14 பேர், நான் ஒருத்தி, என்ன தான் நான் பண்ணுறது? அதெல்லாம் பிள்ளைங்களாம் சரியான குட்டி சத்தாங்க அப்படின்றீங்க. ஏய் வேண்டாம் வேண்டாம், பல்ல உடைச்சிருவேன். உடைப்ப சுகா உடைப்ப, எப்போ பார்த்தாலும் என்னையே பேசிக்கிட்டு, உன் பிள்ளைய பார்த்தியாடா? அதெல்லாம் பிள்ளைன்னே சொல்ல முடியாது, சரியான அருந்த வாள். ஐயோ இந்த அம்மா துண்டு இருந்துட்டு என்னெல்லாம் என்ன போடுது அப்படின்றீங்க. சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ரோட்டில் நிற்காதடி, எல்லாருக்கணும் உன் மேலே தான் இருக்குது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு வந்தேன்னா குழந்தைங்கள 2 நாளைக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும், மெயினாக நைட்டு என் ரூமுக்கு எவனும் வரக்கூடாது அப்படின்றீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், நம்ம பார்த்துக்க அப்படிங்கிறாரு ஜிம்மின். நீங்களா ஏய் சொன்னால் கேளு, 2 நாளைக்கு எவனும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், ஓகேன்னா சொல்லுங்கள் வரேன், இல்லைன்னா நான் அப்படியே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றீங்க. வந்து தொலை அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்கள் தான் அப்படியே முன்னாடி நடந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆனோன்னு உள்ள குழந்தை அழுதுட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வியை தான் பார்க்குறீங்க. என்னையே லுக் விட்டுட்டு இருக்க, உன் புள்ள தான் நடக்குது, போய் தூக்கு போ அப்படின்றீங்க. வியா அவங்கள அப்படியே சைடு ஐஸில் முறைச்சிட்டே போகிறாங்க. நீங்களா ரொம்ப ஓவரத்தான் போகிறோமோ, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு அவர் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காருடா. நீங்கள் போய் இந்த சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணுறேன், எனக்கு பசிக்குதும்மா, வா பூவா போடு அப்படின்றான். நீங்களா இதோ அங்கே உங்கள் அப்பா உட்காந்துட்ருக்க மாதிரி போய் கேள் போ அப்படின்றீங்க. அம்மா என்னம்மா எப்போவுமே நீ தானே ஊட்டி விடுவேன், வா. முடியாது, இன்றைக்கி நான் ஊட்டுறதா இல்லை, 2 நாளைக்கு பாருங்கள் எல்லாம் உங்கள் அப்பாங்க கிட்டே தான் போய் கேட்குறீங்க, எவனாவது என்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் இருக்க குழந்தை வந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்கு. நீங்களா அதை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு ஏய் ரொம்ப அழுகுறாடி பாப்பா, ஒழுங்கு மரியாதையாக பால் கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்றாரு. நீங்களா அதுவும் செஞ்சாலும் செய்வான் இவன், குழந்தை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே ஒரு ரூமுக்குள்ள போகிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸாக ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போகிறாளா ரொம்ப ஓவராக போகிறா, பொறுமை எல்லை தாண்டி போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாரு ஜிம்மின். இந்த சைடு ஜிகேவா, ஆமாம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில, ஹயான்
நீங்கள் தான், நீங்கள் பண்ணுற இடம் கொடுக்குற இடம்தான் இவளுக்கு அப்படின்றாங்க. சரிடா சரி விடுங்க பார்த்துப்போம், என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே, 2 நாள் தானே சொல்லியிருக்கா, 3வது நாள் மேடம் நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும், பார்த்துப்போம் அப்படின்றாரு. நீங்களா அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு குழந்தைக்கெலாம் பால் கொடுத்துட்டு அப்படியே க்ளீன்லாம் பண்ணி விட்டுட்டு குழந்தைக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து மறுபடியும் வீக்கையிலே கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க, உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏய் எங்கடி போகிற, சமைக்கலையா? மேட் வருவாங்க, அவங்க செய்வாங்க, சாப்பிட்டு எல்லாத்தையும் என்னட்டு தூங்குங்க அப்படின்றீங்க. ஏய் வேணாம், இது ரொம்ப லிமிட்டை தாண்டுது. நான் சொன்னேன் 2 டேஸ் தெரியும்ல, இல்லைன்னா நான் கிளம்பிட்டா அப்படின்றீங்க. ஒன்றும் தேவையில்ல, போய் ரூமில் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு போ அப்படின்றாரு ஆரம். நீங்களா ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் இவனுங்களை, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்து அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்குடா, அதை பார்த்துட்டு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து போட்டு கீழே ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க. நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒர்க் ரூமில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கடா. நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. அப்போ ஒரு குழந்தை வந்துட்டு, அம்மா என்னம்மா இது என்னம்மா ட்ரெஸ்ஸு அப்படின்றான். நீங்களா போடா டேய் போய் உங்கள் அப்பா ஜின்கிட்ட போயிட்டு உனக்கு சாப்பாடு விட்டு சொல்லு, அம்மா பால் கொடு, அம்மா ஜூஸ் கொடுன்னு வருவேல, போய் உங்கள் அப்பா ஜின்கிட்ட கேள்ப்போ அப்படின்றாரு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அந்த குழந்தை தான், அம்மா என்னம்மா புதுசாக பண்ணுற நீ அப்படின்றான். புதுசாக தான் பண்ணுவேன், 2 நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடந்து வெளியில் தான் வர்றீங்க. அந்த ரூம்குள்ளே இருந்து சுகா வந்து எட்டி பார்க்குறாரு. என்ன பண்ணுறா இவ, என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா அப்படின்ட்டு அப்படி எந்திரிச்சு வெளியில் வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜிமின் வந்துட்டுருக்காரு. ஏய் நில்லு, எங்கே போகிற, இந்த ட்ரெஸ்ஸில் எங்கடி வெளியில் போகிற அப்படின்றாரு. வெளியிலலாம் ஒன்றும் போகல, ஸ்விம்மிங் பூல் தான் போகிறேன், வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜெமினை தள்ளிட்டு வெளியில் போகிறீங்க. பாருங்கள், உங்கள் கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஆரன் எங்கே போகிற ஒயன் அப்படின்றாரு. நீங்களா நான் குளிக்க போகிறேன், ஸ்விம்மிங் பூலில் குளிக்க தான் போகிறேன், வேறு எதுவும் நான் பண்ணலை, விடுறீங்களா என் கையை அப்படின்றீங்க. ஆரமும் விட்டுடுறாரு. விட்டுட்டு திரும்புறாரு. பாருங்க, ஜேகே தான் அப்படியே முறைச்சி நின்றுட்டுருக்காரு. ஆரம் போயிட்டு ஜேகேவை சரி வா வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்களா வேணும்னே போகிறீங்க, எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரூம் சைடே போகிறீங்க. போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கிட்ட போய் நின்றுட்டு அவசரப்பட்டு வந்துட்டோம், பட் நமக்கு ஸ்விம்மிங் தெரியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்குறீங்க. அங்கே வந்து அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு அந்த பலூன் மாதிரி இருக்குல்லடா, ரவுண்டாக இடுப்பில் கூட கட்டிப்பாங்களே, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து நீங்கள் வந்து போட்டு அப்படியே வந்து குளிக்க போகிறீங்கன்னா இறங்குறீங்க உள்ளே. அப்போ சுகா தான், வேணாம் அதை நம்பி இறங்காத, உனக்கு தான் டேஞ்சர், பல தடவை நீ அதில் போய் நிறையா அனுபவப்பட்டிருக்க, சொன்னால் கேளு அப்படின்றாரு. நீங்களா நான் அப்படித்தான் போவேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்றீங்க. சுகாவா இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நீங்களா என்ன இவன் இப்படி போக மாட்டானே, யாரை பார்த்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பாருங்க, அந்த சைடு ஜின்னு நின்றுட்டு உங்களை முறைச்சிட்ருக்காரு. நீங்களா ஆத்தி இவனா ஐயோ அப்படின்ட்டு அப்படியே வந்து தண்ணியில் இறங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜின்னு நகர்ற மாதிரி இல்லை. அவன் பார்த்தா என்ன, நாம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்குறீங்க. இந்த பக்கம் ஜின்னா இறங்கு மவளே இறங்கு, இருக்குடி உனக்கு இன்றைக்கி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்களா அப்படியே தண்ணியில் இறங்கிட்டு அதில் விளையாடிட்டுருக்கீங்க. ஜின்னும் வந்து அங்கே வந்து ஒரு டெஸ்க்கு மாதிரி போட்டிருக்கடா, அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களா நல்லா இருக்கே, நல்லா தான் இருக்குது, நல்லா வேலை, எப்பவும் போல் இது உடையலை, நல்லா இருக்குது, இன்றைக்கி ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டுருக்கீங்க. ஜின்னா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவர் வந்துடுச்சு போயிடுறாருடா. நீங்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த சென்டருக்கு போயிடுறீங்க, ஓகேவா, ஸ்விம்மிங் பூல் சென்டருக்கு போயிடுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியில் வரணும், உங்களுக்கு பசிக்குது, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களால வர முடியல. ஐயோ மாட்டிக்கிட்டனோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த சைடு நம்ம ஜெய்ஹோப் கிராஸ் ஆகிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஜெய்ஹோப் அப்படின்றீங்க. வர முடியாது பொடி அப்படின்றாரு. நீங்களா என்ன 2 நாளைக்கு ஏன் இஷ்டத்துக்கு தானே இருப்பேன்னு சொன்னேன். ஆமாம், அதான் உன்னோட இஷ்டத்துக்கு விட்டாச்சுல்ல, நீ ஸ்விம்மிங் பூலில் தானே ஆடிட்டுருக்க, உன் வேலையை மட்டும் பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாரு. நீங்களா என்னை வந்து கூப்பிட்டு விடு அந்த ஓரத்தில்,
அப்படிலாம் விட முடியாது, நீ உன் இஷ்டத்துக்கு இருக்க, நான் எதுக்கு கூப்பிடணும்? கூப்பிட முடியாது போடி அப்படின்ட்டு அவர் போயிடுறாருடா. நீங்களா டேய் டேய் நில்றா, டேய் புருஷா நில்றா அப்படின்றீங்க. ஜேக்கப் காது கேட்காத மாதிரி போயிடுறாரு. அச்சோ பசிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி அந்த தண்ணியிலேயே வந்து நீச்சல் அடிச்சுட்டு அந்த சைடுக்கு வர்றீங்க பாருங்கள். கரெக்டாக புஷ்ஷுன்னு காற்று போயிடுது. அதில் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த படிக்கட்டில் கம்பியெல்லாம் பிடிச்சி ஏறி மேலே வர்றீங்க. ஃபுல்லாக நனைஞ்சிட்டீங்க. நீங்களா அவ்வா சாமி தப்பிச்சேன்டா, உயிர் பொழைச்சிட்டேன், இன்றைக்கி இவனுங்க இருக்க கோவத்துக்கு வந்து காப்பாற்ற கூட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே கிராஸ் ஆகுறாரு. முறைச்சிக்கிட்டே போகிறாரு. உங்களுக்கா என்ன இந்த முறை முறைக்கிறான், எதாக இருந்தாலும் நாளானிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. எந்த டவலும் வந்து வெஸ்ட்டுக்கு கட்டலடா, அப்படியே வந்து போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காரு. ஏய் என்னடி ஸ்விம்மிங் பூலில் போய் இந்த ஆட்டம் போட்டு வர, என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சா, என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சளி பிடிச்சா போய் ஹாஸ்பிட்டலில் பாரு, நான் ஏதோ ஒரு நாள் ஜாலியாக விளையாடுறேன், அதையும் வந்து கெடுத்துக்கிட்டு போடா அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. ஆடு 2 நாள் தானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் போகிறாருடா. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. மற்ற பாய்ஸில் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்கடா. நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ரொம்ப சின்னதாக ட்ரெஸ் போடுறீங்கடா. மேலே வந்து ஒரு டாப் மாதிரி போடுறீங்க, ரொம்ப சின்னது. அந்த டாப் போட்டு உங்களுக்கு தொப்புல்லாம் தெரியுது. அப்படியே வந்து கீழே ஒரு ஸ்கர்ட் மாதிரி போடுறீங்க, அது வந்து உங்கள் நீஸ்க்கு மேலே இருக்குது. அந்த ஸ்கர்ட்டை போட்டு அப்படியே கீழே வர்றீங்க. கிச்சனுக்கு வந்துட்டு என்ன குக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, என்ன சுகா உனக்கு பிரச்சனை, இந்த ட்ரெஸ்ஸை போடாதன்னு நான் சொன்னானா இல்லையா, ரூமில் மட்டும்தான் போடணும், குழந்தைங்க இருக்கும்போது போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, எதுக்குடி இப்போ போட்ட அப்படின்றாரு. நீங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டேன், உனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன், நீ அப்புறம் என்ன அப்படின்றீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸை நீ போடாது, ரொம்ப டெம்ட் ஆகுதுன்னு, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களா கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போது ஒரு 5 மணி நேரம் தான் ஆயிருக்கு, பேலன்ஸ் 48 மணி நேரத்தில் இன்னும் 43 மணி நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேசு போ அப்படின்றீங்க. நடத்த வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் தான் அப்படியே போயிட்டு சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த சைடு ஆரம் வராரு. அவரும் உங்களை பார்க்குறாரு. அப்படியே கல்ப் பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப டெம்ட் ஆக்குறாளே, ஐயோ எங்கே மற்ற பசங்களாம் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எல்லாம் அவங்க ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவரும் வந்து போயிடுறாரு. நீங்களா அப்படியே சாப்பிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த சைடு நம்ம ஜிமின் வராரு. வந்துட்டு பார்க்குறாரு, யாருக்கு இவ கால் பண்ணுறா, என்ன புதுசாக ஒரு பிரச்சனை இழுக்க போகிறாளோ அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான் டேய் காய் அப்படிங்கிறீங்க. இது காயா, எங்கே அந்த விளக்கமாறு அப்படிங்கிறாரு. நீங்களா அது காய் எங்கே இருக்க அப்படின்றீங்க. அவன் இருந்துட்டு நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்களா சரி ஓகே, வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலான் இருக்கேன், எல்லோரும் வரீங்களா அப்படின்றீங்க. என்ன உன் புருஷங்க இருக்காங்க, உன் குழந்தைங்க இருக்காங்க, பார்ட்டிலாம் வைக்க முடியாதுன்னு நாங்கள் வெளியில் கூப்பிட்டா கூட வரமாட்டேன், என்ன நீ புதுசாக நீயே பார்ட்டி வைக்கலாமான்னு கேட்குற, சரி இல்லையே என்ன விஷயம் அப்படின்றாரு. நீங்களா பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், உனக்கு வேணும்னா வா, இல்லைன்னா போ அப்படின்றீங்க. சரி ஓகே வரேன், நமக்கு சரக்கு தான் முக்கியம், எங்கே அப்படின்றாரு. வீட்டில் தான். வீட்லையா? என்னடி சொல்கிற, எல்லாம் பாரில் தானே பார்ட்டி வைப்பாங்க, நீ என்ன வீட்டிலங்கிற, மாற்றி பேசுறியா, பகல்லே தண்ணி அடிச்சியா அப்படிங்கிறாரு. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் தான், வெளியில் விட மாட்டேங்கிறானுங்க அவனுங்க, அதனால் வீட்டிலே வைக்கிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றீங்க. அவனா சரி மச்சான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜிமின் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்களா என்ன முறைப்பு, அதான் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரின்னு சொல்லிட்டேன், என்ன வீட்டில் கூட பார்ட்டி கொண்டாடக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜிமின் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக போயிடுறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு அவங்க ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்களா. அப்படியே ஈவினிங் ஆகிடுது.
அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்கடா. ஒருத்தராக வராங்க. நீங்கள் எல்லாரையும் போய் வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறீங்க. பாய்ஸ் குழந்தைங்கள எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு செப்பரேட்டாக ரூம் இருக்குடா குழந்தைங்களுக்குன்னு. அங்கே கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள விட்டு விளையாட வச்சுட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் கோவம். இவ இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கா, முடியல ஐயா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டு ஜேகே வந்து குழந்தைய கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆரம்பிக்கிட்ட. ஆரமாட்டி குழந்தை பயப்பட போகிறா பார்த்துக்க அப்படின்ட்டு அப்படியே வந்து சொல்கிறாருடா. அப்போ ஆரம் தான், சரி ஓகே நான் போய் என் பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஆரமோட பையனா அந்த கதவு சந்தில் வந்து நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது ஆரம் தான் கிட்ட போயிட்டு என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. அப்பா அது யாருப்பா இங்கே பாரேன் அப்படின்றாங்க. ஆரமும் பார்க்குறாருடா. அவங்கள வந்து காய் தான் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு என்ன ஒயன் வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹக் பண்ணிகிட்ருக்கான். காதில் புகை வராது தான் பாக்கி. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன். பையனை கூப்பிட்டுட்டு அது 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 ஒன்றும் இல்லைடா, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கோவமாக சொல்கிறாரு. மற்ற பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே புரியுது. என்ன ஆரம் கோவமாக இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனும் சுகாவும் வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து காய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓகே ரைட்டு இவ எல்லையை தாண்டிட்டா அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு அவங்க குழந்தைங்களெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்கடா. எல்லோரும் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. ஹாலில் யாருமே இல்லை. அந்த பார்ட்டி ஹால்னு தனியாக ஒரு ரூம் இருக்குண்டா அவங்க வீட்டிலையே. அந்த ரூமில் தான் வந்து எல்லாம் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. நம்ம வீமின் குக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறாங்க. கேர்ள்ஸும் இருக்காங்கடா. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 ஹவர்ஸ் ஆகிருக்கும். 1 by 1 அப்படியே கிளம்புறாங்கடா. மிட் நைட் ஆகுது, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. நீங்களாவது இருங்களேன் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு லியா தான், என்னடி சொல்கிற, இங்கெல்லாம் இருக்க முடியாதுடி, நான் என் வீட்டுக்கு போகிறேன், என் வீட்டுக்கு போனால் தான் நிம்மதியாக நான் தூங்க முடியும், இங்கெல்லாம் படுத்தா தூக்கமே வராதுடி எனக்கு அப்படிங்கிறா. நீங்களா இருடி அப்படின்றீங்க. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக காய் தான், நான் இருக்கேன்டா மச்சான், நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து கை போடுறாரு. கரெக்டாக அந்த வீமின் குக் அதை பார்த்துட்றாங்க. அவ்வளோதான், உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு ஒயன் அப்படின்னு 3 பேரும் கோரஸாக ஒரு கத்து தான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க பாருங்கள். காய்க்கு கொஞ்சம் அள்ளி விட்டுருது. உங்கள் ஷோல்டர் மேலே போட்டு இந்த கையை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பார்ட்டி என்ஜாய் பண்ணலையா அப்படின்றாங்க. பார்ட்டி தானே என்ஜாய் பண்ணுறோம். நாளான்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு கரெக்டாக எல்லோரும் தவறாமல் வந்துடுங்க அப்படிங்கிறாரு. எது நாளான்னைக்குமா? அட என்னப்பா இது, சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. வயன் எப்போவுமே கூப்பிட மாட்டா, அவளும் கூப்பிட்றா. நீங்களும் 2 டேஸ்க்கு அடுத்து 2வது நாளே வந்து மறுபடியும் பார்ட்டியா? செம்ம ஜாலி, நல்ல என்ஜாய்மெண்ட் தான், போங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. காயும் லியாவும். நீங்கள் தான் ஐயோ போயிட்டானுங்க போல இருக்கே, என்ன பண்ணுவோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே படுத்துடுறீங்கடா. தூங்குறீங்க. பெட்ஷீட் கூட போத்திக்கல, சின்னதாக ஒரு ட்ரெஸ் தான்டா போட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைஸ் வரைக்கும் தான் இருக்குது. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க. மேலே வந்து ஸ்லீவ்லெஸ் ஒரு டாப் மாதிரி போட்டிருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டொமக் வரைக்கும் தான் இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. போட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. கரெக்டாக அவங்க ரூமில் ஜின் தான் என்ட்ரு ஆகுறாரு. இவளை இந்த ட்ரெஸ் போட்டு தான் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுமா, முடியலையே, ஜின் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவரும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாருடா. ஏன்னா நீங்கள் ஜின் ரூமில் தான் போய் படுத்துருப்பீங்க. படுத்துட்டு அவருக்கு தூக்கமே இல்லை, புரண்டு படுக்கிறாரு. நீங்கள் நல்லா தண்ணி அடித்த மேப்பில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. அந்த ரூம் வாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவும் ஜீகோவும் நின்றுட்டுருக்காங்க. என்னடா தூங்கிட்டாளா அப்படிங்கிறாரு. தூங்கிட்டான், போமா அப்படின்ட்டு அவங்க 3 பேர் அப்படியே கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்கன்னா காலையில் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பார்லடா ஜாக்சன், அவரை பார்க்க தான் போகிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டேய் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், உனக்கு என்னடா வந்துச்சு, என்னமோ பெரிய இவன் நாட்டை அப்படி வரைஞ்சி கட்டிட்டு வர, உன் பொண்டாட்டியாவ, எங்களுக்கு தான் பொண்டாட்டி,
நீ எதுக்கு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு அப்படின்றாரு. ஜாக்சனா? சாரி சார் பொண்ணு நல்லா இருக்கவும் ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டேன் சார். அதான் உன் கண்ணிலேயே தெரிஞ்சுதுல்ல. நாங்கள் தான் சொன்னோம்ல அப்போவே, கம்முன்னு போயிருன்னு. நீ கேட்டியா? ரொம்ப வாயடிக்கிற. இந்த வாய் தானே பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே 4 குத்துறானுங்க. இந்த பக்கம் சுகாவும் நம்ம ஜின்னும். இப்போ ஜெய்ஹோப் தான், டேய் என்ன நீங்கள் மட்டும் அடிச்சிட்ருக்கீங்க, நான் எங்கடா அடிக்கிறது அப்படிங்கிறாரு. இதோ இங்கே பாடி ஃபுல்லாக சும்மா தான் இருக்குது, அங்கே ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. ஜெய்ஹோப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸ்டொமக்கில் கால்லன்னு சொல்லிட்டு ராடு வச்சு அடிச்சிட்ருக்காரு. அவனால் கத்த கூட முடியல. அவனுக்கு அப்படியே ரத்தம்லாம் ஒழுகுது. அப்படியே உட்காந்துட்ருக்காருடா சேரில். அப்படியே வந்து பார்க்குறாரு அவங்க 3 பேரையும். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பேசக்கூட முடியல. அப்படியே சாரி சொல்கிறாரு. நம்ம பாய்ஸா, இதுக்கு மேலே எங்கள் லைனில் கிராஸ் பண்ணுவேன். இங்கே பார், இந்த சவுத் கொரியா வந்தாலே உனக்கு தெரியணும், இங்கே இவனுங்க இருப்பானுங்க, போனால் நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்ட்டு அடக்கி வாசிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்ட்டு அவனும் வந்து அப்படியே சொல்கிறான்டா, சொல்ல முடியாமல் சொல்கிறான். வாய்ஸ் தான், டேய் ஏன்டா அங்கே அப்படிங்கிறவங்க. அங்கேருந்து 2-3 பாடி கார்ட்ஸ் வராங்கடா, இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுறான்டா. ஜாக்சனும் போயிடுறாங்க கூடயே. பாய்ஸ் தான், இவன் மேலே இருக்க கோவத்தை நல்லபடியாக இவன் மேலே இறக்கிட்டோம், வா இப்போ போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்து, சாரிடா ஜின்னும் சுகா ஜெய்ஹோப் 3 பேரும் வந்து அப்படியே படுத்துக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜெய்ஹோப் ரூமில் வந்து ஆரம் வந்து படுத்திருப்பாருடா. அது ஜின் பார்த்துட்டு, சுகா நான் ரூமுக்கு வரேன் அப்படின்ட்டு அவரும் வந்து சுகா ரூமில் போய் படுத்துக்கிறாரு. உங்கள் பக்கத்தில் வந்து ஆரம் படுத்துட்டு உங்களையே தான் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, விடிஞ்சாலும் ஆரம் அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை, அவங்கள முறைச்சிட்டே தான் படுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டயர்டில் சோம்பல் முடிக்கிறீங்க பாருங்கள். ஆரம் ஃபேஸில் தான் உங்கள் கை வந்து படுது. யார் ரூம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உள்ள ஆரம் இருக்கார். அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் அதில் வந்து ஜின்னோட திங்ஸ்லாம் இருக்குடா. நீங்கள் ஆரம்பி பார்த்து, இது ஜின்னோட ரூம் தானே அப்படின்றீங்க. ஆமாம் ஜின்னோட ரூம் தான், அதுக்கு என்ன பண்ணுங்கிற, நீ இருக்கீங்க ஜீனிங்க அப்படின்றீங்க. அப்போ உனக்கு தெரியுது இல்லை, அவ்வளோ போதையாக இருந்தாலும் ஜின் ரூமில் வந்து படுத்தா ஒன்றும் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தானே அப்படின்றாரு. நீங்களா? ஆமாம், ஒரு ரூம்குள்ளே வந்தால் நீ என்ன சும்மா விடுவேன், அதனால தான் நான் ஜீன் ரூமுக்கு வந்துட்டேன். ஓ அப்படி, ஓகேடா கேட்டுக்கடா ஜெய்ஹோப் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க, மற்ற எல்லா பாய்ஸும் உங்களை சுற்றி இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு ஜெய்ஹோப் உங்ககிட்ட வந்துட்டு, அப்போது நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேனாடி அப்படின்றாரு. நீங்களா? ஜெய்ஹோப் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரல, நான் ஏதோ சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு நல்லா சிரிச்சிட்ருக்காரு. அச்சோ என் க்யூட் பண்ணாட்டி அப்படின்றாரு. நீங்களா? அப்படியே எந்திரிச்சு குளிக்க போயிடுறீங்கடா. யாரையுமே பார்க்கல, எல்லோரும் அப்படியே டெரர் ஃபேஸோடு இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எதுவும் வந்து ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணல, பாய்ஸை வெறுப்பேற்றணும்னு எதுவுமே பண்ணல, நேற்றே ஓவராக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நல்லா நார்மல் ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை தாண்டா பார்த்துட்ருக்கீங்க. வியோட குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வியோட குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற எல்லா குழந்தைங்களும் பெரிய குழந்தைங்களாக இருக்காங்க, 2 வயசு அந்த மாதிரி மேலே தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் குழந்தைக்கு மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிஷ் எல்லாம் செஞ்சு தராங்க. எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் தான் இங்கே உட்காந்து வரல, டைனிங் டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருடா. நீங்கள் ஜெய்ஹோப் கிட்டே போயிட்டு, சாரி ஜெய்ஹோப் அப்படின்றீங்க. சாரி, அதெல்லாம் நாளைக்கு கேட்டுக்கிறேன், இன்றைக்கி வேண்டாம், போயிடுறியா அப்படின்றாரு. நீங்களா? ஜெய்ஹோப் சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. ஏய் போயிடுறி, அப்புறம் நாளைக்கு பண்ண வேண்டியது இன்றைக்கே பண்ணி விட்ருவேன் பார்த்துக்க அப்படின்றாரு. நீங்களா? நாளைக்கா? ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றீங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, அட என்னை காக்க வந்த தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிற, இப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சும்மா உன்னை பார்த்து, என்னம்மா இப்படி துரும்பா இழைச்சிட்ட அப்படின்றீங்க. அவங்க அம்மாவை அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏய் வைனா இது நீ தானே, நீ சுயநினைவோடு தானே இருக்க அப்படின்றாங்க.
ஆ ஆமாம்மா, நானும் சுயநினைவோடு தான்மா இருக்கேன் அப்படின்றீங்க. ஏன்டி அன்னைக்கு என்னமோ கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளியில தள்ளினேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் அடி இருந்தேன், இன்னைக்கு என்னடி இவ்வளோ அக்கறையாக வந்து கேள்வி கேட்குற அப்படின்றாங்க. நீங்களா? அம்மா என்னம்மா நீ பெத்த பிள்ளைய போய் இப்படி கேட்டுட்ட அப்படின்றீங்க. இது சரியில்லையே, என்ன பண்ண அப்படின்றாங்க. நீங்களா? அம்மா நான் என்னம்மா பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலம்மா. இல்லையே, நீ ஏதாவது பண்ணாதான் எனக்கு வந்து ஐஸ் வைப்ப, என்ன பண்ண அப்படின்றாங்க. அம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் வந்துட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கே மாமா காணோம் அப்படின்றாங்க. தோ வராருமா வராரு, கார் பார்க் பண்ண போயிருந்தாரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்து என்ட்ரு ஆகாரு. நீங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, அச்சோ தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்றீங்க. சூப்பராக இருக்கேம்மா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மற்ற பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. மற்ற பாய்ஸ் ஃபேஸ்லாம் ஆடலை. அதை பார்த்துட்டு ஏதோ நம்ம பொண்ணு வேலைத்தனம் பண்ணியிருக்கா போல் இருக்கே அப்படின்ட்டு அவரும் வந்து உட்காந்துட்டு, என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்றாரு. நீங்களா? அப்பா எனக்கு 2 நாள் உங்கள் மாப்பிள்ளைங்களாம் லீவ் கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்றீங்க. ஓ அப்படியா? அப்போ இன்றைக்கி நாளைக்கு ஃப்ரீயா? இல்லைப்பா, நேற்றே லீவ் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி லாஸ்ட் டே, மேடம்க்கு இன்றைக்கி தான் ஃபைனல் டே அப்படின்றாங்க. பாய்ஸ் வந்து சொல்கிறாங்கடா. அப்போது அவங்க அப்பா தான், ஓ அப்படியா, சரி ஓகே, நாங்கள் அப்படின்னா இருந்துட்டு சாயந்தரமாக கிளம்பிடுறோம் அப்படின்றாங்க. உங்களுக்கா தூக்கி வரி போட்டுறது, எது கிளம்புறீங்களா? நோ அப்பா நீங்கள் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், ஒரு 4 நாளாவது இருந்துட்டு போங்கப்பா அப்படின்றீங்க. பாய்ஸ்க்கா அவ்வளோ கோவம், உங்களை தான் பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இது 4 நாள். சரிடி நடத்த, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களா? அப்பா மூச்சு வாங்குறதே பயமாக இருக்கே, ஐயோ வேணா, உடம்ப தரமாக்கிக்கோ, முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, சரி போய் சாரி மாற்றிட்டு வா, போ கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க. அம்மா இதுக்குமா? ஏய் மறந்துட்டியா, இன்றைக்கி உன் பிறந்த நாள் ரீ அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம்ல இன்றைக்கி நம்ம பிறந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் அம்மா கொடுத்த சாரீ அப்படியே வேர் பண்ணிவிட்டு வரீங்கன்னா, நல்லா ரெட் கலர் சாரீ, ப்யூர் ரெட்டாக இருக்குது, நல்ல நெட்டட் சாரீ தான். அந்த சாரீ வேர் பண்ணிவிட்டு வரீங்க. பாய்ஸ் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஐயோ சூப்பராக இருக்கால்ல அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் உங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு, இந்த நெக்லஸ் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வர்றீங்க. அப்போ பாய்ஸ் தான் உங்களை வச்சக்குன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, சரி போகலாமா அப்படின்றாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்புறீங்களா, கோயிலுக்கு தான் போகிறீங்க. அங்கே பாய்ஸும் கூடவே தான் வராங்க. உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை. உங்கள் அம்மா கூட கையை பிடிச்சி நல்லா ஆடுறது என்ன பாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அன்றைக்கி ஈவினிங்கும் ஆகிடுது. உங்கள் அம்மா தான், வயன் ரொம்ப டயர்டாக இருக்குது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நீங்களா? அம்மா எனக்கு இந்த அம்மா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்கடா. வியோட குழந்தை வந்து ரொம்ப அழுதுட்ருக்கான், ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கான். வியால் சமாளிக்கவே முடியல. உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான், ஐயோ காலையிலேருந்து பால் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்துட்டு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கீங்கடா. உங்கள் அம்மா அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும். நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பீங்கன்னா, நைட்டு அம்மா அப்பா கூட படுத்துக்கலாம், இன்றைக்கி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அது இப்போ முடிஞ்சிருக்காது. மற்ற குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு போய் பாய்ஸ்லாம் தூங்க வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக வந்திருப்பாங்க அவங்க ரூமுக்கு. எல்லோரும் வந்து வந்திருப்பாங்கடா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே தான் அவங்க மேலே வந்து கை வைக்கிறாரு. பையன் தூங்கிட்டானா அப்படின்றாரு. நீங்கள் தான், என்ன வியோட ரூம் தானே இது, இவன் என்ன வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா பாய்ஸும் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, இவங்க எல்லாருமே வா, ஐயோ எங்கே என் அம்மா, தாய் கிழவி எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கடா. உங்கள் அம்மா சவுண்டே காணோம். நீங்கள் தான் டைமை பார்க்குறீங்க. ஐயோ டைம் பத்தாச்சு, எங்கள் அம்மா வேறு படுத்து தூங்கியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்ப் ஆகுது. அப்படியே முழிச்சு பாய்ஸை பார்த்துட்ருக்கீங்க. மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியோட குழந்தை தூங்கியிருப்பான்டா. நீங்கள் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு தூங்கிட்டான்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த குழந்தையும் போய் படுக்க வைக்க போகிறாரு. நீங்கள் தான் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்கடா. பக்கத்தில் ஜேக்கப் வந்துட்டு, மேடம் என்ன கரெக்ட் பண்ணுறீங்க,
நேத்து என்ன மாடலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க? உங்களுக்கு ஜிம் தான் சேஃபா? நான் சேஃப் இல்லை அப்படி தானே அப்படின்றாரு. அப்படி இல்லை ஜெய்ஹோப், அப்படி நான் சொல்லவே இல்லையே அப்படின்றீங்க. ஏய் ரொம்ப ஓவராக போயிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிட்ட வராங்க. அவங்க பெட்டுக்கிட்ட வந்து 6 பேரும் வராங்க. வெய்யும் போயிட்டு அந்த குழந்தையெல்லாம் படுக்க வச்சுட்டு, டேய் அண்ணாங்களா இருங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜாயின் ஆகிட்டாருடா. ஐயோ போச்சு 7 பேரா, இன்றைக்கி நான் செத்தேன் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. 7 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு, நாங்களும் பாவம் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறா, நாங்களே லீவ் கொடுக்கலான்னு இருந்தோம், நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராமல் இருந்திருந்தேன்னா நாங்களே விட்டுருப்போம், நீ யாருடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொன்னா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களா அப்படியே பாவமாக போட் பண்ணிட்டு, ப்ளீஸ்ப்பா இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ஸோ நீங்கள் வந்து எங்களை பேம்பர் பண்ணி பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்றீங்க. இப்போ பாய்ஸ் தான் அப்படியா டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பர்த்டேக்கு கிஃப்ட்டு தர வேண்டாம்? இல்லை வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கிறேனே கிஃப்ட்டு. முடியாதே, நாங்கள் பர்த்டே அன்றைக்கி தானே கொடுப்போம் அப்படின்றாங்க. சரி கொடுங்க, கொடுத்துட்டு போங்க அப்படின்றீங்க. ஓ அப்படியா, என்னோடய கிஃப்ட்டு என்னென்ன, நீங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்றாங்க. ரொம்ப அவசரமாக இருக்கே, கொடுத்துட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. எனக்கு தூக்கமாக வருது அப்படின்றீங்க. ஜேக்கப் தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, தூக்கமா இன்னைக்கா உனக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லையேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸை பிடிச்சி அவர் பக்கமாக இழுக்கிறாரு. நீங்களாம் ஜேக்கப் பயமாக இருக்குது ஜேக்கப் அப்படின்றீங்க. பயமாக இருக்கா, நான் உன்னை என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருக்கேனா? நான் தண்ணி அடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட தான் டார்ச்சர் பண்ணியிருக்கேனா? சொல்லடி. இல்லை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குதா, ப்ளீஸ்டா விட்டுடா அப்படின்றீங்க. முடியாது, இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து விடுறோம் மேடம் அனுபவி அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களா ஐயோ இதுதான் பர்த்டே கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஜேக்கப்போட தான் போகுது. உங்களுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டுருக்காரு. நீங்களா ஐயோ போச்சு இவனே இவ்வளோ கோவமாக இருக்கான், இன்னும் அடுத்தடுத்து வர்றவனுங்களாம் எவ்வளோ கோவமாக இருக்க போகிறானுங்களோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஜேக்கப் ப்ளீஸ் ஜேக்கப் வேணாம் ஜேக்கப் அப்படின்றீங்க. அப்படியே ஜேக்கப் வந்து தேஸ் பண்ணிகிட்டே இருக்காருடா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து நம்ம ஜேகேவும் ஜிமினும் தான் நம்ம ப்ரெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே அமுத்துறாங்க. அவங்களுக்கு வலிக்குது, வலிக்குதுடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, நீங்கள் தான் மேடம் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரோட்டில் போவீங்க, கண்டவன்லாம் பார்ப்பான், ஏண்டி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நாங்கள் கை வைக்கக்கூடாதாடி அப்படின்றாங்க. நீங்களா ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே, இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்து அப்படியே சப் பண்ணுறாங்கடா. அப்படியே வந்து ஜெய்ஹாப்பும் அவரோட ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சோஃபாவில் படுத்துக்கிறாரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க, அடுத்து யாரா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. நம்ம ஆரம் தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா வியோ ஜேஹப்போ அப்படியே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கடா. நீங்கள் தான் எட்டி பார்க்குறீங்க, நீங்களா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, நார்மலாக இருந்தாவே விட மாட்டீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஐயோ போச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் தான் அவங்க மேலே வந்து ஓவர் ஆகிட்டு அப்படியே இன்செட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் ஆரம் வலிக்குது ஆரம் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா அப்படின்றீங்க. எங்களுக்கு தானே வலிச்சது, எங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து தேர்ஸ் பண்ணுறாருடா. நீங்கள் தான் போதும் ஏய் இங்கே பாரு போதுங்கிற வார்த்தை இன்றைக்கி மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரும் வந்து போயிடுறாருடா. நீங்கள் தான் அப்படியே மயக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஜிம் தான் வராரு. நான் வேணாம் உனக்கு சாஃப்டாக பண்ணுறேன், நீ தான் சொன்னீங்க நான் தான் உன்னோட சேஃப் தோன்ட்டு, அதனால் நான் சாஃப்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க மேலே ஹோல்ட் ஆகிறாரு. நீங்களாம் டே என்னடா ஒரே நாளில் எப்படிடா 7 பேரையும் வச்சு நான் சமாளிப்பேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ ஃபர்ஸ்ட் டே பண்ணதுக்கு தான் இன்றைக்கி அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாரு. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் வராரு. நீங்களா ஐயோ இவனா சரியான ரெக்கட் பீஸாச்சு,
டேய் வேணாண்டா சொன்னா கேளு சுகா, வேணாம் என் செல்ல பூனைக்குட்டியில் வேணாம் அப்படின்றீங்க. நொன்ன பூனைக்குட்டி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு செல்ல பூனைக்குட்டியாமா ஏண்டி இப்போ தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதாடி அப்படின்றாரு. நீங்களா சுகா சுகா ப்ளீஸ் சுகா பெயினாக இருக்குடா ப்ளீஸ்டா, எப்போவுமே நான் பெயினாக இருக்குன்னு சொன்னால் விட்டுருவல, இன்னைக்கு என்னடா பாச்சு உனக்கு அப்படின்றீங்க. சுகாவா முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தோஸ் பண்ணுறாரு. நீங்களா சுகா வலிக்குதுடா அப்படின்றீங்க. ஏய் வாய முடிகிற கை வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன், ஏற்கனவே வலிக்குதுல்ல அப்படி வச்சா வலியாயிடும், சொன்னால் கேளு அப்படின்றாரு. நீங்களா சரி 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 ஓகே அப்படின்ட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து படுத்துருக்கீங்கடா. சுகாவும் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க திரும்பினா ஜேகே தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணுறீங்க. ஐயோ இவனுங்களா, இவங்க கூட ஒரு ரவுண்டோட விட்டுட்டானுங்க, இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவானுங்களே, ஐயோ ஏன்னா இன்றைக்கி நேரம் கிழிச்சு தொங்க விட போகிறாங்க ஒன்று அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறீங்கடா. அவங்க 3 பேரும் ஸ்மித் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வராங்க. மேடம் அடுத்து எதுவும் பேபிஸ் ஆகலைன்னு தானே இவ்வளோ ஆட்டம் போடுற அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்கடா. நீங்களா அது அப்படி இல்லை ஜேகே அப்படின்றீங்க. அப்படின்னா எப்படி நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ரோட்டில் போவ, அந்த ஜாக்சன் நாய் வருவான், எங்கள் ஹயாங் சொன்னனால விட்டுட்டு போனோம், இல்லை அவனை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்களா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா நான் பாவம் அப்படின்றீங்க. பாவமாடி நீ பாவமா, என்ன பேச்சு பேசுனா அன்றைக்கி ரோட்டில் அப்படின்ட்டு வந்துட்டு 1 by 1 அவங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நீங்களா ஐயோ போதண்டா சாமிகளா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறீங்க. முடியாதுடி அப்படின்ட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜிகே தான் வந்து தோஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. மயக்கமாக வருதுடா விட்டுருங்கடா, முடியாது அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. விடிஞ்சிருது. நீங்களா அப்படியே மயக்கத்தோடு பார்க்குறீங்க. நைட் ஆரம்பிச்சதுடா விடிஞ்சே போச்சு, தயவு செஞ்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறீங்க. இப்போ வந்து உங்கள் மேலே ஜிமின் தான் இருக்காரு. மேடம் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, லாங் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. நீங்களா லாங் டைமா விடிய வச்சு பண்ணிவிட்டு லாங் டைம் ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா, விட்டா என்ன ஒரே இடியாக சமாதியில் போட்டு படுக்க வச்சுருவீங்களா, விட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளுறீங்க. ஜிம்மின்னு அப்படியே கம் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிடுறாருடா. பார்க்குறீங்க சோஃபாவில் ஒருத்தர் டைனிங்க்கு அங்கே டீபாய் மாதிரி இருக்குண்டா, அந்த டேபிளில் வந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு பெட்டில் 2-3 பேர் அந்த மாதிரி படுத்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஐயோ என்னால் சுத்தமாக முடியல, இடுப்பு கழண்டு போச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஜிந்தா வராரு. உங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் விடுறாருடா. நீங்கள் அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அவரே தான் கூப்பிட்றீங்க. அவரே வந்தார் உங்களை கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடுறாரு. நீங்கள் கரெக்டாக சுகா நின்றுட்டுருக்காரு. ஜின் விட்டுட்டு அவர் போயிடுறாருடா. சுகா வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு உங்களை அவரும் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாரு. உங்கள் அம்மா அப்பா வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக நம்ம சுகா தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு விக்கல் எடுக்குது. ஜேக்கப் வந்து தண்ணி கொடுத்துட்டு இப்போ மெதுவாக சாப்பிடு அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை அப்படியே ஜேக்கப் தான் லிஃப்ட் பண்ணுறாரு. இப்போது லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு தூங்கு அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களா ஏண்டா நைட்டெல்லாம் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இப்போது தூங்கா, என்னடா இது அநியாயமாக இல்லையாடா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவங்க அம்மா அப்பா தான் என்ன வயன் நைட்டெல்லாம் ரொம்ப சத்தம் போட்டே இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்கள வந்து போயிடுறாங்கடா. உங்கள் அம்மா தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்னடி ராணியாட்ட மரியாதை கொடுக்குறாங்க உனக்கு அப்படின்றாங்க. நீங்களா வேண்டாம் போயிருக்கம்னு, நான் இருக்க வேதனைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றீங்க. அவங்களும் வந்து போயிடுறாங்கடா. பக்கத்தில் வந்து ஒரு மாதம் போகுது. நீங்கள் உங்கள் பாடி அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி வந்திருக்கோம். ஒரு 15 டேஸில் தான் எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் பண்ண சேட்டைக்கு உங்களுக்கு கிடைச்ச இது மரியாதைன்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுடுறீங்கடா. அப்படியே வந்து 1 மந்த் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே மெதுவாக உங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ பாய்ஸ் எல்லாம் ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கடா. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. பாய்ஸ் 1 by 1 வந்துட்டு உங்கள் தலையில் அப்படியே டேப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் எல்லார் கையும் தட்டி விடுறீங்க. எல்லோரும் பார்த்துட்டு என்னடி மறுபடியும் என்னடி கோவம் உனக்கு, மறுபடியும் ஏதாவது பண்ண போறியா என்ன அப்படின்றாங்க. நீங்களா ஆமாம்
இதுக்கு மேலேயே நான் பண்ணணுமாடா? நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எல்லாரும் சேர்ந்து பழி வாங்கிட்டீங்களே என்ன அப்படின்றீங்க. என்னடி பண்ணோம்? இதுக்கு மேலே என்னடா பண்ணணும்? இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறீங்க? பாரு, மறுபடியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து காமிக்கிறீங்க. பாய்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்கடா. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகேவா? பாய். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ஆர்மி டே. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.